இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் அமைச்சரா நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழ்நாடு உழவர் மாநாட்டில் திமுக அமைச்சர்கள் மக்களை சோற்றுக்கு பிச்சை எடுக்க விடுகிறார்கள் என பாமக தலைவர் அன்புமணி ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். குண்டர் சட்டம் நினைத்து பாருங்கள். குண்டர் சட்டம், இந்த குண்டர் சட்டம் யாரை போடுவாங்க ஜெயில? கொலைகாரன், கொள்ளக்காரன், கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், இவங்க தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில விவசாயிகளை, மண்ணுக்காக போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் அமைச்சரா நான் பார்க்கல, அவர் ஒரு வியாபாரியை தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒரு வியாபாரி. இது போன்ற ஒரு 2-3 வியாபாரிகள் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்தில் கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சோறுக்கு எங்கேயா போவனி? சோறுன்னு ஆகாயத்தில் விளைக்க முடியும்? இந்த மண்ணில் தான் விளைக்க முடியும். இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு எங்க நீங்க போய் தாய்லாந்து கிட்ட போய் ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க கேட்பீங்களா? இல்ல கம்போடியா, லாவோஸ், சைனா, ஜப்பான் கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா எங்களுக்கு சோறு போடுங்க, எங்க மண்ணெல்லாம் நாங்க தொழிற்சாலையில கட்டிட்டோம், எங்களுக்கு சோறு விளைக்கிறதுக்கு இடமே இல்லையா, மண்ணே இல்லையான்னு சொல்ல போறீங்களா? ஐயா, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.